ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரைலர்ல கண்டிப்பா எல்லாருமே இந்த சீன் நோட் பண்ணிருப்பீங்க. இதை பார்த்துட்டு பீட்டர் பார்க்கருக்கு சூனியினே வச்சுட்டாங்களா, ஏன் கண்ணெல்லாம் கலர் மாறுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம பீட்டர் பார்க்கர் மேன் ஸ்பைடரா மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மேன் ஸ்பைடர்னா என்ன, இதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் எப்படி மேன் ஸ்பைடரா மாறி இருக்காருன்றத பாத்துருவோமா. காமிக்ஸ்ல நம்ம கன் ஸ்டேசியோட அப்பா ஜார்ஜ் ஸ்டேசி இறந்து போறதுக்கு நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு காரணமா இருந்திருப்பாரு. இதை தெரிஞ்சுட்டு நம்ம கன் ஸ்டேசி ஸ்பைடர்மேன் கிட்ட, நீ பீட்டர் பார்க்கரா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு, ஸ்பைடர்மேனா சூப்பர் பவர்ஸோட இருக்குது எனக்கு பிடிக்கல, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதை கேட்டு நம்ம பீட்டர் பார்க்கர் ரொம்பவே மன உளைச்சல் காலாய் அவரோட பவர்ஸை ரிமூவ் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அண்ட் அதுக்காக ஒரு சீரமே ரெடி பண்ணி அதை குடிக்கவும் செய்யறாரு. அதை குடிச்சோன்னா ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருது, அதனால போய் தூங்கிடுறாரு. காலைல எழுந்தோன்னா அவரோட பவர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்றதுக்காக வராரு. திடீர்னு பார்த்தா அவரோட சட்டை கிழிச்சிட்டு 4 கை வெளில வருது. இதை பார்த்து நம்ம பீட்டர் பார்க்கர் ரொம்பவே பயந்துட்டு ஆன்ட்மேனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்ட்டு வெளியில ஒரு வேர் ஹவுஸ்ல போய் தங்கிடுறாரு. அண்ட் டைம் ஆவாவா அவருக்கு ரொம்பவே தலைவலிக்க ஆரம்பிக்குது, அதனால அவரால் நிக்க கூட முடியல. அண்ட் கொஞ்ச நேரத்துல அவரோட கையெல்லாம் மான்ஸ்டர் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அண்ட் அவரோட உடம்பு ஃபுல்லாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு ஆக்சுவல் ஸ்பைடராவே மாறிடுறாரு. அண்ட் அதனாலதான் இந்த வேரியன்டான ஸ்பைடர்மேனை எல்லாரும் மேன் ஸ்பைடர்னு கூப்பிடுறாங்க. லைவ் ஆக்ஷன்ல இது மாதிரி கொண்டு வரது கஷ்டம் தான், பட் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். அண்ட் நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல சூப்பர் பவர்ஸான்னு வரும்போது எதை சூஸ் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.